அண்ணே, முதல் முறையாக திமுகவில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிடுறீங்க. என்ன சொல்லின வாக்கு கேட்க போகிறீங்க மக்கள்கிட்ட? தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி 3 ஆண்டுகள் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பார். ஒன்றியத்தில் பாசிச சர்க்கார் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்பான். மாநில உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்பான். இந்தியா கூட்டணி நல்ல கூட்டணின்னு சொல்கிறத ஓட்டு கேட்பான். மாதந்தோறும் பெத்த தாய் தயப்பு கூட கொடுக்க முடியாத சூழலில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி மகளிர் உரிமை தொகை 1000 கொடுக்குறாங்கல்ல, அதை சொல்லி ஓட்டு கேட்பான். இந்தியா கூட்டணி இந்தியா லெவலில் மாபெரும் வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40 வெற்றியை பெறும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க 1000 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதே இப்போ அதிமுகவோட தேர்தல் அறிக்கை மகளிருக்கு மாதம் 3000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்திய அரசை கொடுக்க சொல்லும்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன் தளபதி இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்தேன்றாரு. அண்ணன் தளபதி சொல்கிறது நல்லதா, அவங்க சொல்கிறது நல்லதா? நாங்கள் ஜெயிச்ச ஆட்சியில் இருக்கோம், அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 0 போகிறாங்க. ரைட்டா? நாங்கள் சொல்கிறத மக்கள்கிட்ட எடுபடும், அதுதான் வெற்றி வாயை சூடும். போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருந்தாலும் தோத்த ஒரே இடம் தேனி. அந்த இடத்துல இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இப்போ அதாவது 13 கட்சி கூட்டணியினுடைய பொறுப்பாளர்கள் பப்ளிக் இன்றைக்கி ஆரவாரமாக இந்த தொகுதியில் பார்க்கும்போது அதிகப்படியான ஓட்டில் ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை இப்போ வந்திருக்கு எனக்கு. இப்போ போன தடவை தினகரன் அவர்களோட வேட்பாளராக களமிறங்கினீங்க. இப்போ உங்களுக்கு எதிராக அவரே களமிறங்கப்படலாம் அப்படின்னு இருக்கு. அவர் இறங்குறாரா என்னன்னு தெரியல. நான் களத்தில் இருக்கேன். யார் எங்க